வணக்கம் எழுத்தோசை நண்பர்களே, இணைந்திடுவோமா எனதுயிரே. 5ஆம் அத்தியாயம். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். 5 ஆண்டுகளுக்கு முன் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படம் கணினி மேசை மேல் வீற்றிருக்க அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது. இரவு விளக்கின் வெளிச்சத்தில் அந்த புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தவளின் மனம் உலையில் இட்ட இரும்பாய் உருகி கொண்டிருந்தது. உண்மையிலேயே என் காதல் உங்களுக்கு புரியலையா? இல்லை, அட்லீஸ்ட் உன்னை எனக்கு பிடிக்கல, என்கிட்ட இருந்து ஒதுக்கி போனாது சொல்றியா? அதுவும் இல்லையே. இல்லை, எப்படி என் மனசை நான் மாற்றிக்க முயற்சிக்கு பண்ணுவேன்? இப்போ உங்களை ஒருத்திக்கு சொந்தமானவனா என்னால் பார்க்கவே முடியலையே. அதை பார்க்குற தெம்பும் எனக்கு இல்லையே. ஏன் இல்லை என்னை ஏமாத்தினீங்க? ஏன் என அந்த புகைப்படத்தை வீட்டிலிருந்த இளவரசிடம் கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருந்தாள். பின்ன அவளே, நீங்க எப்போ என்னை லவ் பண்றேன்னு சொன்னீங்க? சொன்னதே இல்லையே. நான் தான் லூசு மாதிரி உங்களை நினைச்சிட்டு இருந்தேன்ல. இப்போ உங்களை குத்த சொல்றேன். தப்பு தானே? என்ன பண்ணுறது? நான் பண்ணது தப்பு தானே இல்ல என்று தன் கன்னத்திலேயே மாறி மாறி அரைந்து கொண்டவள் மீண்டும், என்னால் முடியலையா? உங்களுக்கு 4 வயசு குழந்தை இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. உங்களை உங்கள் ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கிறாளா? இல்லை, அவள் லக்கி தானே. இருக்க காலை எழுந்தவுடன் அவளின் அறைக்கு வந்த கலா அவளை கண்டதும் அழுது அழுது வீங்கிய கண்களுடன் அவள் இருவரும் இணைந்து எடுத்த புகைப்படத்தை நெஞ்சில் அணைத்த வண்ணம் உறங்கிக் கொண்டிருந்தவளைத்தான். அவருக்கும் தானும் ஒரு விதத்தில் தவறிழைத்து விட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. ஒரே மகள் என அதீத செல்லம் கொடுத்து வளர்த்ததால் அவள் கேட்கும் எதையும் மறுக்க மாட்டார் கலா. அவள் காதலிக்கிறேன் என்று அவரிடம் தெரிவிக்காமல், மா, எனக்கு இளவ ரொம்ப பிடிச்சிருக்கு, என் லைஃப்பை என்ன அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவருக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணவாமா என தாயிடமே காதல் என்றும் காதலை சொல்ல அனுமதி கேட்டு நிற்கும் மகளை வேண்டாம் என்று மறுக்க தோன்றாமல், அதே சமயம் இளவரசனை பற்றி நன்கு அறிந்திருந்ததால் சம்மதம் அளித்தார் கலா. ஆனால் அவள் அவனிடத்தில் காதலை சொல்லிய விதத்தையும் அவன் அதையும் விளையாட்டாய்த்தான் எடுத்துக்கொண்டான் என்று அவள் கூறும்போது, சின்னஞ்சிறுசுங்க, இதில் எப்படி நாம் தலையிடுறது? இன்னும் 2-3 வருஷம் சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணட்டும் என்று நினைத்தவர் அதன் பின் அவளிடமும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. அதன் பின் அவனை பற்றின தகவல்கள் எதுவும் கிடைக்காத போதும் ஒவ்வொரு முறையும் சோர்ந்து போய் அமர்பவளை ஆறுதல் அளித்து அவளை பழைய நிலைக்கு கொண்டு வர சற்று சிரமப்படுவார் கலா. குணசேகரன் கூட சில சமயம் அவரை கண்டித்தது கொண்டதுண்டு. நீதான் அவளை கெடுக்கிற கலா, அவ காதலுக்கு மறுப்பு சொல்லாம ஏத்துக்கிட்டோம். ஆனா அந்த பையன் எங்க இருக்கிறான், என்ன பண்றான்னு தெரியாம குட்டிமா இப்படி இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. இது எங்க போய் முடியும்னு தெரியல என்றும் போதெல்லாம் தன் கணவரை சமாளித்து தன் மகளையும் சமாளிக்க திக்குமுக்காடுவார். இது ஒரு புறம் என்றாலும் அவள் படிப்பை முடித்தவுடனேயே சொந்த பந்தங்களும் உறவுகளும் பெண் கேட்க ஆரம்பிக்க, இப்போதானே குட்டிமா படித்து முடிச்சிருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் என்று சமாளிக்க வேண்டியிருந்தது. அவருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தவர், இல்லைங்க, நேற்று ரொம்ப வேலை போல, புது இடம் இல்லையா, 2-3 நாள் தூங்காம வேலை பார்த்துருக்கா, இன்னைக்கு அசந்து தூங்குறா, வேலைக்கு இன்னும் நேரம் இருக்குங்க, கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்று வாய் வரை வந்த காரணத்தை கூறி தன் கணவனை சமாளிக்க, சரி கலா, அவ தூங்கட்டும், எனக்கு டிஃபன் ரெடி பண்ண, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். காலையிலேயே கணவரிடம் போய் கூறியது மனதை சற்று சங்கடப்படுத்தியது. மிகவும் தாமதமாக எழுந்து வந்த குந்தவை, அம்மா, என்னை ஏன் எழுப்பில? இன்னைக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு ஆஃபீஸில், இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்பணுமா, குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று குளியல் அறைக்குள் புகுந்து கொள்ள அவளின் வருகைக்காக ஹாலில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தார் கலா. குளித்து முடித்து வந்தவளை வலுக்கட்டாயமாக இழுத்து தன்னருகே அமர்த்தி கொண்டவர், ஆஃபீஸுக்கு இன்னைக்கு லீவு போடு குட்டிமா, உங்ககிட்ட நான் பேச வேண்டியிருக்கு. மா ப்ளீஸ்மா, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், லீவெல்லாம் போட முடியாது, உடனே லீவ் போட்டால் நல்லாவா இருக்கும், நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து நீ எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்
லீவு போடுன்னு சொன்னேன் குட்டிமா. உன் வேலையை விட எங்களுக்கு நீ தான் முக்கியம். அம்மா சொல்கிறல்ல, போ, போய் லீவ் போட்டுட்டு அதை சொல்லிட்டு வா என்று சற்றே குரலை உயர்த்தி கூறினார். அதற்கு மேல் தன் தாயிடம் வழக்காட விரும்பாமல் தனது மேலாளருக்கு அழைத்து விடுப்பு வேண்டியவள் அவர் சம்மதித்தவுடன் நன்றி கூறிவிட்டு தனது தாயின் அருகே அமர்ந்தாள் குந்தவை. அவரின் முக வாட்டத்தை உணர்ந்தவள், மா, சாரிம்மா, உங்களையும் நான் கஷ்டப்படுத்துகிறேன்ல என்றாள் வருத்தத்துடன். சாச்சா, இல்லை குட்டிமா, உன் சந்தோஷம்தான் எங்களோட சந்தோஷம். நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா மனுஷன் தாங்க மாட்டாருடா என்றார். அப்பா கிட்ட எதுவும் சொல்லலம்மா என்று தாயிடம் அருகே நெருங்கி அமர்ந்தவாறே கேட்டாள். இல்லை குட்டிமா, அவருக்கு ஏற்கனவே பேங்க்ல ஏகப்பட்ட பிரச்சனை, டென்ஷன், ஆஃபீஸ் ஒர்க் ஜாஸ்தி. இப்போ இதை சொன்னால் இன்னும் அப்செட் ஆகிடுவார். அதனால தான் சொல்லலை குட்டிமா. முதல்ல நீ நார்மல் ஆகு, அப்புறம் அப்பா கிட்ட சொல்லிக்கலாம் என்ற தன் தாயின் கன்னத்தை பற்றி கொண்டவள், அச்சோ கலா, இன்னுமா உன் பொண்ணு அழுதுகிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரே நைட்டில் அழுது தீர்த்து முடிச்சாச்சு. இனி உன் பொண்ணாக மட்டும்தான் இருப்பேன். நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா பரவாயில்ல, இன்னும் ஒரு நைட்டு என் மனசு சரியாகிற வரைக்கும் அழுதா போதும், நார்மல் ஆயிடுவேன். சரியாம்மா? தன் தாயை சமாதானப்படுத்த அவள் சிரிக்க முயல, தாய் அறியாத சூழோ. தன் மகள் அதனை அத்தனை எளிதில் இளவரசனை மறக்க மாட்டாள் என்று புரிந்தவர் ஆயிற்றே. இருந்தும் தனக்காக அவள் கூறியதை ஏற்றுக்கொண்டு, சரி, எனக்கு பிடிச்சது இப்போ நீ செய்கிற, நான் ஒரு கட்டு கட்டுறேன், ரொம்ப பசிக்குதுக்கலா, ஓடி போய் ஏதாவது செய் என்று தன் தாயை விரட்ட, அவளின் பொய்ப்பசியை போக்க கலா சமையல் அறைக்குள் விரைந்தார். அவளின் கண்களின் ஓரம் நீர் கோர்க்க புன்னகைத்தவாறே நீரை சுண்டிவிட்டாள் குந்தவை. அந்த ஒரு துளி நீரின் வலி அவள் புன்னகையில் பிரதிபலித்தது. அன்று முழுவதும் அவள் தன் தாயிற்காக போலி புன்னகையை சுமந்து கொண்டு வலம் வர, அவளை சற்று நிதானத்திற்கு கொண்டு வர எண்ணிய கலா, ஈவினிங் பக்கத்தில் இருக்க ப்ரோஜன் மாலுக்கு போயிட்டு வரலாமா குட்டிமா என்றார். போலாமா என்றாள் சாதாரணமாக. பெரிதாக அலட்டி கொள்ளாமல் தொலைக்காட்சியில் மூழ்கியிருக்க கலாவின் மனம் வேதனை அடைந்தது. பர்ச்சேஸ் செய்வது குந்தவைக்கு பிடித்தமான ஒன்று. எப்பொழுதும் சந்தோஷத்துடன் கிளம்புவாள். மாலை நேரத்தில் இருவரும் மாலுக்குள் செல்ல ஏற்கனவே சிட்டுமாவுடன் அங்கு வந்திருந்தான் இளவரசன். வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றவளின் கண்களில் முதலில் பட்டது இளவரசனும் சிட்டுமாவும் தான். உள்ளே நுழையும் இடத்திலேயே ஒரு தனியார் நிறுவனத்தின் போட்டி நடந்து கொண்டிருக்க, அதில் குழந்தைகள் தங்கள் தந்தையுடன் கலந்து கொள்ளுமாறு நிகழ்ச்சி தொகுப்பாளர் அறிவித்துக் கொண்டிருந்தார். அதனை கண்ட சிற்பிகா, சிட்டு, நாமளும் கலந்துக்கலாம், வா சிட்டு ப்ளீஸ் அவென்று அவள் கெஞ்ச, மறுக்க முயன்றவன் பின் அவளின் முகவாட்டத்தை கண்டு, சரி வா என்று அவளை தூக்கி கொண்டு அந்த மேடை அருகே சென்று கொண்டிருந்தான் இளவரசன். அவனை கண்டதும் அதே இடத்தில் அவள் கால்கள் நிற்க 5 குழந்தைகள் தங்கள் தந்தையிடம் சேர்ந்து அந்த விளையாட்டில் கலந்து கொண்டனர். குட்டிமா, உள்ள வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கலாவினவ, அவளோ எதுவும் பேசாமல் இளவரசன் சிற்பிகாவை நோக்கி கை நீட்ட, அவள் கை நீட்டிய திசையை நோக்கியவர் இளவரசனை கண்டார். அவனோ சிற்பிகாவுடன் மும்முரமாக விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்க, தன் மகளை அந்த இடத்திலிருந்து வெளியேற்ற நினைத்தவர், வந்த வேலையை பார்க்கலாம் குட்டிமா, இதே ஃப்ளோரில் ஒரு கடையில் சல்வாஸ் நல்லா இருக்கு, வா அதை போ பார்க்கலாம். அவள் கைப்பற்ற அவளோ நகர மறுத்தாள். இளவரசனின் மேலே அவள் பார்வை நிலை குத்தி நின்றது. 5ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது. விரைவில் அடுத்த அத்தியாயத்துடன் நாம் சந்திப்போம்.